தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பகவத்கீதையின் கருத்துரை என்ற நூலிலிருந்து இன்றைய நிகழ்வில் 14 மற்றும் 15ஆம் அத்தியாயத்திற்குரிய கருத்துரையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். முதலில் வருவது 14ஆம் அத்தியாயத்திற்கான கருத்துரை. இவ்வதிகாரத்தில் முக்குணங்களும் விரிவாக விளக்கப்படுகின்றன. ஏற்கனவே நாம் கண்டபடி சத்வ, ரஜஸ், தமஸ் என்பவைகளே அவை. இம்மூன்று குணங்களும் மனிதனை உலகோடு பிணைத்து நிற்கின்றன. சத்வகுணமே ஞானம். ஆனால் இது ஆத்ம ஞானம் அல்ல. மற்ற விதத்தில் உள்ள ஞானம் ஆசைகளையும் பற்றுதல்களையும் அடிப்படையாக கொண்ட செய்கையே ராஜசமாகும். மந்தம், மடி, உறக்கம் இவையே தாமச குணமாகும். சத்வம் பேரின்பத்தை அடைவிக்கிறது. ராஜசம் கர்மத்திற்கு அழைத்துச் செல்கிறது. தாமசம் மனிதனை மயக்கத்திற்கு உள்ளாக்கி தவறுகள் இழைக்கச் செய்கிறது. இயற்கையின் இம்மூன்று குணங்களும் மனிதனின் மனதில் மாறி மாறி தோன்றுகின்றன. எல்லா சமயத்திலும் ஒரே குணம் நிலவி நிற்க முடியாது. சத்வம் நிகழும் பொழுது மனிதன் மரணமடைந்தால் அவன் சொர்க்கம் முதலானவற்றை அடைகிறான். ராஜசம் அவனை ஆட்சி செய்யும் பொழுது மரணமடைந்தால் அவன் சுறுசுறுப்பு மிகும் மக்களிடையே மறுபிறவியை எடுக்கிறான். தாமசம் தாண்டவமாடும் நேரத்தில் மரணமடைய நேரில் அந்நிகழ்ச்சி மூட ஜந்துக்களிடையே மறுபிறப்பை தோற்றுவிக்கிறது. சத்வகுண பிரதானமான செயல்கள் இன்பம், விவேகம், வைராகியம் முதலிய நற்பண்புகளையெல்லாம் விளைவிக்கின்றன. ராஜச செயல்கள் துன்பத்தை தோற்றுவிக்கின்றன. தாமசம் அஞ்ஞானத்திற்கு வழிகோலுகிறது. இம்மூன்று குணங்களையும் தாண்டி செல்லும் தகுதியுடையவன் அமர பதவியை அடைகிறான். அவன்தான் தன்னை அறியும் தனி பேறு பெற்றவன். அவனே முனிவன். படைப்பெல்லாம் முக்குணங்களினாலேயே நிலைநிறுத்தப்படுகின்றன என்பதை அவன் அறிகிறான். ஆத்மாவானது இம்மூன்று குணங்களுக்கும் அதீதமாக இருப்பதோடு சாட்சியாகவும் விளங்குகிறது என்பதை அவன் உணர்ந்துள்ளான். அவன் எப்பொழுதும் கடவுளிலேயே வாசம் செய்கிறான். அவன் குணங்கட்கெல்லாம் அப்பாலாகி விடுகிறான். பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபட்டவனாகிறான் என்று 14ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர். தொடர்ந்து நாம் 15ஆம் அத்தியாயத்திற்கான கருத்துரையை சிந்திப்போம். தலைகீழாக நிறுத்தப்பட்ட மரத்தை போன்றதே இவ்வண்டம். அதன் வேர்கள் உயரே உள்ளன. கடவுளே அண்டத்தின் வேர். பிறகு அது கீழ் நோக்கி வளர்கிறது. மூவித குணங்களாலும் போஷிக்கப்பட்டு அந்த மரம் பெரும் வளர்ச்சி அடைகிறது. புலன்வழி இன்பங்கள் இவ்வரிய மரத்தின் இலைகள் போன்றவை. இவைகளை உங்களால் எண்ண முடியாது. இதே போன்று புலன் இன்பத்திற்கும் முடிவே கிடையாது. அதில் உங்களுக்கு திருப்தியே ஏற்பட முடியாது. வைராகியம், பற்றின்மை என்னும் வாளால் அந்த மரத்தை நீங்கள் வெட்டி எறிய வேண்டும். கிளைகள் இலைகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். கடவுளாகிய வேரில் பதிந்து நில்லுங்கள். இடைவிடாது உச்சரியுங்கள். தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்யே எத பிரவர்த்தி பிரசிருதா புராணி. இந்த பொருள்கள் அனைத்தும் எவரிடமிருந்து தோன்றியுள்ளனவோ அவ்வறிய ஆதி புருஷனாகிய கடவுளை நான் சரணமடைகிறேன். எங்கனம் அவ்வறிய நிலையை அடைய சாத்தியப்படுகிறது? ஏன்? கடவுளின் அம்சமே ஜீவாத்மா. மனம் சரீரத்துடன் ஒட்டி நிற்பதால் அது எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இந்த பற்றுதல்
தொலைந்தால் சர்வவியாபியான கடவுளும் தானும் ஒன்று என்பதை அது உணர்கிறது. மனம் புலன்களுடன் தொடர்புள்ள நிலையில் ஜீவாத்மா அவற்றின் மூலமாக அனுபவிக்கிறது. இதுவே ரகசிய உண்மை. இதய கமலவாசியான கடவுளாம் ஜீவாத்மாதான் உணவை ஜீரணப்படுத்தி பல்வேறு முக்கிய செயல்களை செய்கிறது. உடல்கள் அனித்தியம், ஜீவாத்மன் அழிவற்றது. இவ்விரண்டிற்கும் அப்பாலானது பரமபுருஷன் அல்லது கடவுள். அவர் சர்வவியாபி, அண்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நிலைநிறுத்துபவர். ஆதலால் உங்கள் உள்ளுள்ள தெய்வீக தன்மையானது கடவுளின் சொந்த தோற்றம் என்பதை உணர்ந்து இறைவனை வழிபடுங்கள். உரிய காலத்தில் நீங்கள் அவரை காண்பீர்கள். அவருடன் இரண்டரக் கலந்து விடுதலை பெறுவீர்கள் என்று புருஷோத்தம யோகம் என்று கூறப்படும் 15ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் 16 மற்றும் 17ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.